அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் ஒரு மனிதன் தவறு செய்யாமல் இருந்தாலும் அவன் பெயரால் அவனை பற்றி தீர்ப்பு சொல்லப்படுகிறது. அவன் செய்ததற்காக அல்ல, அவன் யார் என்பதற்காக அவனை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் பல இடங்களில் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் அமைதியான வேதனை. இஸ்லாமோபோபியா என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு பயம். ஆனால் உண்மையை அடிப்படையாக கொண்ட பயம் அல்ல, முழுமையாக அறியாமல் உருவான ஒரு பயம். இஸ்லாம் பற்றி தெளிவாக அறியாமல் சில சம்பவங்கள், சில செய்திகள், சில காட்சிகள் மூலமாக உருவான மன அழுத்தமே இஸ்லாமோபோபியா. ஒரு மனிதன் முஸ்லிம் என்பதற்காக அவனை சந்தேகத்துடன் பார்க்கும் நிலை, அவனுடைய பார்த்து பயப்படுவது, அவன் தொழுகையை பார்த்து தூரம் வைப்பது, இவையெல்லாம் இஸ்லாமோபோபியாவின் வெளிப்பாடுகள். ஆனால் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். ஒரு சிலரின் செயலை வைத்து கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை மதிப்பிடுவது நியாயமா? ஏனெனில் இஸ்லாம் ஒரு பயத்தின் பெயர் அல்ல, அது மனிதனை இறைவனுடன் இணைக்கும் ஒரு அழைப்பு. அது ஒழுக்கம், கருணை, பொறுப்பு மற்றும் உள்ள அமைதி பற்றி பேசும் மார்க்கம். அதனால் இஸ்லாமோபோபியாவை புரிந்து கொள்ள முன் இஸ்லாம் என்ன என்பதை மனதை திறந்து அறிய வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பலர் இஸ்லாம் பற்றி ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த எண்ணம் அவர்களுடைய நேரடி அனுபவத்தின் அடிப்படையில் உருவானதா அல்லது பிறர் சொன்ன கதைகளின் அடிப்படையிலா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மதத்தை பற்றி கேள்வி கேட்பது தவறு அல்ல, ஆனால் ஒரு மதத்தை முழுமையாக அறியாமல் அதன் மீது முடிவு எடுப்பதுதான் பெரிய தவறு. இஸ்லாம் பற்றி பலருக்கு பயம் இருக்கிறது, சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது, சிலருக்கு இது கடினமான மதம் என்று தோன்றுகிறது. ஆனால் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். இஸ்லாம் உண்மையில் அப்படிதானா அல்லது நமக்கு காட்டப்பட்ட படம் அப்படியா? ஒரு சிலர் செய்த தவறுகளால் முழு மதத்தையும் பார்க்க ஆரம்பித்தால் உண்மை மறைந்துவிடும். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் மருத்துவம் தவறு ஆகாது, ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் கல்வி தவறு ஆகாது. அதுபோல் சில மனிதர்களின் செயலால் இஸ்லாம் மதிப்பிடப்பட முடியாது. இஸ்லாம் முதலில் மனிதனை திருத்துகிறது, மனிதன் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. பொய் பேசாதே, அநியாயம் செய்யாதே, பெற்றோரை மதிக்க வேண்டும், ஏழைக்கு உதவ வேண்டும், பசியானவரை உணவளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒரு மதம் மனிதனை நல்லவனாக மாற்ற முயற்சி செய்கிறதா என்பதை பார்த்தாலே அதன் உண்மை தெரியும். இஸ்லாம் ஒரே இறைவனை மட்டும் வணங்க சொல்லுகிறது. மனிதன் எந்த மனிதனுக்கும் அடிமையாகாமல் இறைவனுக்கு மட்டும் பணிவதுதான் உண்மையான சுதந்திரம் என்று கற்பிக்கிறது. இஸ்லாம் ஒரு மனிதனின் நிறம், மொழி, பிறப்பு, செல்வம் இவற்றால் அவனை உயர்ந்தவன் என்று சொல்லாது. நல்லொழுக்கம் உள்ளவனே உயர்ந்தவன் என்று சொல்கிறது. ஒரு மனிதன் தனியாக இருந்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் மதம் இஸ்லாம். யாரும் பார்க்காத இடத்திலும் தவறு செய்யாத மனசாட்சி உருவாக்குகிறது. பல நேரங்களில் மக்கள் இஸ்லாம் பற்றி அறியும் வழி நேரடி தொடர்பு அல்ல, செய்திகள், சண்டைகள், அரசியல் பேச்சுகள் மூலமாகத்தான். ஒரு சம்பவம் நடந்தால் அதில் இஸ்லாம் என்ற சொல் மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. ஆனால் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அமைதியாக வாழும் வாழ்க்கை அதிகம் பேசப்படுவதில்லை. அதனால் சிலர் இஸ்லாம் என்றால் கடினம், கோபம், பயம் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அருகில் சென்று ஒரு முஸ்லிம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் அங்கு தொழுகை, ஒழுக்கு, குடும்ப பாசம், இறைவன் மீதான நம்பிக்கை ஆகியவைதான் இருக்கும். மனிதன் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் கேட்கிறான், நான் ஏன் பிறந்தேன்? என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? மரணத்திற்கு பின் என்ன? இஸ்லாம் இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் தருகிறது. மனிதன் வீணாக படைக்கப்படவில்லை என்று சொல்கிறது. வாழ்க்கை ஒரு சோதனை என்று சொல்கிறது. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கணக்கு உண்டு என்று நினைவூட்டுகிறது. இந்த உலகத்தில் யாரும் பார்க்காமல் அழும் மனிதரின் கண்ணீரையும் இறைவன் அறிகிறான் என்று சொல்லும்போது மனதில் ஒரு ஆறுதல் வருகிறது. ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை நேரடியாக அறியாமல் அதை மற்றவர்களின் சொல்லின் மூலம் மட்டும் அறிந்தால் அவன் மனதில் உண்மையை விட ஒரு உருவகப்படம் உருவாகிறது. இஸ்லாம் பற்றியும் பலருக்கு இப்படித்தான் ஒரு எண்ணம் உருவாகியுள்ளது. ஒரு சில உலகச் சம்பவங்களில் இஸ்லாம் என்ற பெயர் அதிகமாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சம்பவங்களை செய்தவர்கள் முழு இஸ்லாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் மெதுவாக பலரின் மனதில் பதிந்தது. இங்கே நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனின் தவறு ஒரு மதத்தின் உண்மை ஆகாது. எந்த மதத்திலும் தவறு செய்பவர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த மதம் என்ன கற்பிக்கிறது என்பதையே முதலில் பார்க்க வேண்டும். ஒரு சிலரின் செயலை வைத்து கோடிக்கணக்கான மக்களை மதிப்பிடுவது நியாயமல்ல. அதுவே பல இடங்களில் இஸ்லாம் மீது தவறான பயமாக மாறியுள்ளது. ஒரு தவறான எண்ணம் நீண்ட நாட்கள் மனதில் இருந்தால் அது மனிதர்களை ஒன்றிலிருந்து ஒன்று தள்ளிவிடும். அருகில் வாழ்ந்தாலும் மனதில் தூரம் உருவாகும். இஸ்லாம் பற்றி தவறாக நினைக்கும் ஒருவர்
ஒரு நாள் அமைதியாக அதன் உண்மையான கற்பனைகளை கேட்க ஆரம்பித்தால் அவருடைய உள்ளத்தில் இருந்த பயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஏனெனில் இஸ்லாம் மனிதனை பயமுறுத்த வரவில்லை, மனிதனை வழிநடத்த வந்தது. மனிதன் இறைவனை உணர வேண்டும், மனிதரை மதிக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் தேட வேண்டும் என்று கற்பிக்கிறது. ஒரு மதம் மனிதனை நல்லதிற்கே அழைக்கிறதா என்பதை பார்த்தால் அதன் உள்ளார்ந்த உண்மை புரியும். நாஸ் இஸ்லாம் மீது தவறான எண்ணம் கொண்ட ஒருவரிடம் கோபமாக பேசினால் அவர் மேலும் விலகலாம். ஆனால் அமைதியாக உண்மையை பகிர்ந்தால் அவர் சிந்திக்க ஆரம்பிப்பார். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு தெளிவான விளக்கம், ஒரு நிதானமான உரையாடல், இவை பல நேரங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவர் இஸ்லாமை உண்மையாக அறிய ஆரம்பித்தால் முதலில் அவரின் சந்தேகம் குறையும். அதன் பிறகு நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை வந்த இடத்தில் உண்மையை ஏற்கும் மனம் திறக்கும். அதனால் இஸ்லாம் பற்றி பேசும்போது வெறும் பாதுகாப்பு போதாது, அழகான விளக்கம் வேண்டும். இஸ்லாம் பற்றி தவறாக நினைத்த ஒருவர் ஒரு நாள் அதன் உண்மையை அறிந்தால் அவர் முன்பு கேட்டதுக்கும் இப்போது புரிந்ததுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருப்பதை உணர்வார். அந்த உணர்வுதான் ஒரு புதிய கதவை திறக்கும். சிலருக்கு அது புரிதலாக இருக்கும், சிலருக்கு அது மரியாதையாக மாறும், சிலருக்கு அது நம்பிக்கையாக மாறும். உண்மையை அறியும் மனம் இருந்தால் பயம் நீங்கும். பயம் நீங்கும் இடத்தில் மனிதன் உண்மைக்கு அருகில் செல்வான். மனிதன் உண்மையை அறிய மனதை திறந்தால் பயம் மெதுவாக மறைந்துவிடும். பயம் நீங்கும் போது அவன் மற்றொருவரை சந்தேகத்தின் பார்வையில் அல்ல, மனிதத்தின் பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பான். அப்போது மதம் வேறுபாடு அல்ல, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக மாறும். இன்னும் புரியாமல் இருக்கும் இதயங்களுக்கு அல்லாஹ் தெளிவை அளிக்கட்டும். தவறாக நினைக்கும் மனங்களில் கருணையை விதைக்கட்டும். உண்மையை தேடும் அனைவருக்கும் நேரான வழியை காட்டட்டும். யா அல்லாஹ், எங்களை பற்றி தவறாக நினைப்பவர்களின் இதயங்களில் அமைதியை உருவாக்குவாயாக. அறியாமையால் உருவான பயத்தை நீக்கிவிடுவாயாக. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனதை அளிப்பாயாக. அறிந்து கொள்வதுதான் பல நேரங்களில் பயத்தை விட வலிமையானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.